வணக்கம். ஆஸ்ட்ராலஜி வீடியோ அது பார்த்துருப்பீங்க, அப்பாவோட வீடியோ. அதுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இன்னும் நிறைய காணொளிகள் வந்துகிட்டே வரப்போகுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். போன வாரம் கர்மா தியரி அது 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 வந்து அடுத்த வாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஹீஸ் பேக் அகெயின் with the explanation of karma theory. So hope you enjoy today's video as well. வீதி உலா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஜோதிடம் விஞ்ஞானமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் போன வாரம் நம்ம பேசினோம். அந்த மாதிரி பேசும்பொழுது இதுவும் ஒரு விஞ்ஞான சாஸ்திரம்தான். இதை முறையாக பயிற்சி செய்பவரிடம் நாம் அணுகிறோம் என்றால் இந்த சாஸ்திரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் போன வாரம் சொன்னேன். அப்போ சொல்லும் பொழுது அதில் அந்த சாஸ்திரம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது ஒரு கர்மா தியரி அப்படின்னு ஒரு வேர்டை நான் வந்து யூஸ் பண்ணினேன். கர்மா தியரி இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம எல்லாரும் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான். பட் அதை வந்து 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் சொல்லிவிட்டன. கர்ம விபாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இது வந்து பரமசிவன் பார்வதிக்கு சொன்னதாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இந்த ஜென்மத்தில் என்னென்ன தவறுகளை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்க நேரிடும், அதாவது வினையானது எப்படி எதிர்வினையாக செயல்படும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோம். இப்போ இந்த கர்மா தியரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக, அதாவது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு அணுகுமுறை. நம்மளுடைய கர்மா 3 வகைப்படும். போன வாரமே சொன்னேன் நான். சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3 விதமாக அது பிரிக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அந்த மாதிரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணும் பொழுது நமக்கு மேலும் மேலும் சேவிங்ஸ் வர வர நம்ம மறுபடியும் அதில் டெபாசிட் பண்ணிட்டு வரோம். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம் பயன்படுத்திக்கிறோம், நாம் அதை அனுபவிக்கிறோம். மறுபடியும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பயன்படுத்திக்கொண்ட நேரத்தில் கூட நமக்கு ஒரு சில பொருளீட்டும் முயற்சிகள் நடந்து அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு அதையும் வந்து பேங்க்கில் வந்து சேர்க்குறோம். இப்போ இந்த அனாலஜியை நீங்கள் இந்த கர்மா தியரியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ பிறந்திருக்கிறது நம்மளுடைய எத்தனாவது பிறப்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜென்மானு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பிறவிகள் எங்கெங்கோ பிறந்து விட்டு இப்பொழுது இந்த பூமியில் இந்த பிறவியில் நாம் பிறந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலும் நாம் நம்முடைய செயல்கள் மூலம் சேர்த்து கொள்ளும் நல்ல அல்லது தீய, எப்படி வேணாலும் இருக்கலாம், நல்ல அல்லது தீய கர்மாக்கள் சஞ்சித கர்மா என்று அழைக்கப்படும். அதான் பேங்க்கில் போடுற சேவிங்ஸ். இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கும் பொழுது பிரம்ம லிபின்னு சொல்லுவாங்க. நம்ம நெத்தியில்
இப்படி எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மா என் தலையெழுத்தை எழுதிட்டாயா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஜென்மத்தில் நாம் பிறக்கின்ற காலத்திலே அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதன் பெயர் பிராரப்த கர்மா, அதை நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கப் போகிறோம் என்று அடையாளப்படுத்தப்பட்டு நமக்கு விதிக்கப்படுகிறது. இதுதான் பிராரப்த கர்மா. பிராரப்தம் என்றால் அனுபவிப்பது, நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லை, நம்ம கட்டாயமாக அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அடுத்தது ஆகாமிய கர்மா. அப்போ நம்ம இந்த ஜென்மத்திலையும் நம்ம பிறந்து வளர்ந்து நவரசங்களோடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து சில தவறுகள் செய்து, சில சரியான காரியங்கள் செய்து, சில முறையான காரியங்களையும் செய்து, சில முறையற்ற காரியங்களையும் செய்து, இப்படி நம்ம நிறைய பண்ணுறோம். இதுக்கெல்லாம் பேர் ஆகாமிய கர்மான்னு பேர். காமியம் அப்படின்னா விருப்பம், ஆகாமியம் அப்படின்னா விருப்பத்தோடு கூடிய. அப்போ அதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, நிஷ்காமிய கர்மா அப்படின்னு பேர். குழந்தைகள்லாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே நிஷ்காமிய கர்மா. அது ஒரு சம்பவத்துக்கு அது ரியாக்ட் பண்ணும், அவ்வளோதான். ப்ரோஆக்டிவாக எதுவும் பண்ணாது. ஆனால் வளர்ந்தவர்கள் ப்ரோஆக்டிவாக பிளான் பண்ணி நிறைய காரியங்கள் செய்கிற வழக்கம் உண்டு. அதெல்லாம் தான் ஆகாமிய கர்மா என்ற பெயர். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லதையே செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஆகாமிய கர்மா நல்ல கர்மாவாக சஞ்சித கர்மாவில் சேரும் என்பதற்காகத்தான் நமது மகான்கள் திருப்பி திருப்பி இதையே சொல்கிறார்கள். இப்போ இந்த 3 கர்மாக்களில் இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த பிராரப்த கர்மா என்ன கர்மா, அதை நாம் எப்படி அனுபவிக்கப் போகிறோம், எதனால் இந்த பிராரப்த கர்மா நாம் இப்பொழுது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குற சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சி கொடுக்கும். இந்த கலையை படித்தவர்களுக்கு, அதுவும் முறையாக படித்தவர்களுக்கு இது பற்றிய விவரங்கள் தெரியும். ஆனால் இப்பொழுது நம்ம பேசுவது எல்லாமே இந்த கலையை படிக்காதவர்களுக்காக பேசுகிறோம். பொதுவாக நமக்கு நல்லதெல்லாம் நிறைய நடந்ததுன்னா நம்ம அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். ஏதாவது ஒரு தீயது நடந்ததுன்னா தான் நம்ம பதற ஆரம்பிப்போம். உடம்பு சரியில்லாமல் போகிறது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது, ஒரு விபத்து ஏற்படுறது, நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமான நபர்கள் இறந்து போவது, இப்படி இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளை ரொம்பவே பாதிக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நடக்காத மனிதர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். அப்போ எல்லாருமே ஒரு நெகட்டிவ் கர்மாவையும் சுமந்து கொண்டு தான் வந்திருக்கிறார்கள். நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு வரும்பொழுது சொல்லுவாங்க, என்னுடைய பையனுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படிம்பாங்க. எந்த ஜாதகமே உலகத்தில் சுத்த ஜாதகம் கிடையாது. மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கும். ஒரு ஸ்கொயரில் 12 பகுதிகளாக பிரித்திருப்பார்கள். அதுதான் ஜாதக கட்டம் அப்படிங்கிறது. 9 கிரகங்கள் நம்மளுடைய வான்மண்டலத்தில் இருக்குது. அதில் நம்ம சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகமும் சுற்றுறது. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட கணிப்புக்காக நாம் பூமியிலிருந்து அணுகுவதாலே நம்ம சூரியனையும் ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரனையும் ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் சுற்றுப்பாதையில் வருகின்ற வெட்டுப்புள்ளியான ராகு கேதுவையும் ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்கள். இந்த ஜாதக கட்டத்தில் அந்த 9 கிரகங்களை தான் நம்ம அடக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அடக்கித்தானே ஆகணும். அப்போ எந்த ஜாதகமும் சுத்த ஜாதகம் கிடையாது. ஒரு கட்டத்தில் கிரகம் இல்லை அப்படிங்கிறதுனால அது சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவது ஒரு மூட நம்பிக்கை. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மக்கள். அது நம்ம ஒரு சில ஜோதிடர்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க, அவங்களும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அது மாதிரி தான் பாவம் புண்ணியம் இரண்டையும் சேர்த்து, நல்லது கெட்டது இரண்டையும் சேர்த்து, இன்பம் துன்பம் இரண்டையும் சேர்த்துத்தான் இந்த மனித பிறவி நாம் எடுக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை நம்மால் சந்தோஷமாக அனுபவித்து விட முடியும். ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை, நாம் விரும்பாத நிகழ்வுகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பொழுது நமக்கு ஏன் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது, நமக்கு ஏன் ஒரு துன்பம் ஏற்படுகிறது? நாம் ஒரு முயற்சி பண்ணுறோம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு சில விஷயங்களை நம்பி அறிவுபூர்வமாக ஆராய்ந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் நாம் ஏமாற்றப்படுகிறோம். நம்ம மாட்டுக்கு நல்லபடியாக கவனத்தோடு தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. நேற்று வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு இன்றைக்கி இறந்து போகிறார். இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களும் முதல்ல யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது they will only apply their intelligence. முதல்ல புத்தியை தான் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களெல்லாம் பற்றி யோசித்து எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு யோசித்து அவங்களுக்கு சில நேரங்களில் விடை கிடைக்கும், சில நேரங்களில் விடையே கிடைக்காது. அந்த மாதிரி விடை கிடைக்காத கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய, விடையை தேடித்தரக்கூடிய சாஸ்திரம்தான் ஜோதிட சாஸ்திரம். கட்டாயமாக அதில் விடை இருக்குது. ஏன் ஒரு நிகழ்வு நடந்தது, அப்போ அந்த நிகழ்வு இந்த நேரத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதை நம்மால் தடுக்க முடியுமா, முடியாதா? அந்த நிகழ்வு எனக்கு இவ்வளவு பெரிய துன்பங்களை, இவ்வளவு பெரிய சோகங்களை கொடுக்கிறதே, இதிலிருந்து என்னால் வெளியில் வர முடியுமா, முடியாதா? அந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தும் தாக்கங்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நான் இதையும் கடந்து போக முடியுமா? எனக்கு ஒரு சில நிகழ்வுகள் காலங்காலமாக நடக்க வேண்டிய நிகழ்வுகள், சரியான வயதில் கல்வி, சரியான வயதில் திருமணம், சரியான வயதில் குழந்தை, சரியான வயதில் ஒரு வேலைக்கு போவது, அந்த வேலையில் முன்னேற்றம் அடைவது, இப்படி எல்லாமே அந்தந்த குறிப்பிட்ட காலங்கள், அந்த காலங்களில் அது நடக்க வேண்டுமே, அது ஏன் நடக்கவில்லை? இப்பொழுது நான் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த துன்பம் எவ்வளவு காலம் எனக்கு துன்பமாக இருக்கும்? அந்த துன்பம் மாறுமா? மாறி எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமா? இல்லை இப்படியே துன்பத்தில் தான் நான் ஆழ்ந்து போக வேண்டுமா? ஒரு சிலரை பார்க்குறோம், அத்வானி, அதானி, இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் பிறக்கும் போதிலிருந்து இறக்கும் வரை நல்ல வசதியோடு பிறக்கிறார்கள், வசதியோடு வாழ்கிறார்கள். ஆனால் நான் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தேன். திடீரென்று ஏற்பட்ட ஒரு சில நிகழ்வுகளாலே என்னுடைய வசதிகள் அனைத்தும் என்னை விட்டு போய்விட்டன. வசதிகளை அனுபவித்து வாழ்ந்த எனக்கு இப்பொழுது வசதி இல்லாமல் வாழ்வது மிகவும் துன்பமாக இருக்கிறது. இது எதனால்? நீண்ட நாளைக்கு முன்னாடி ஹிந்தியில் வக்த் அப்படின்னு ஒரு படம் வந்தது. மிக அருமையான படம். வக்த் என்றால் விதி. ஒரே நாளில், ஒரு நிமிடத்தில் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை விதியானது எப்படி புரட்டி போடுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய படம் அது. அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வருகிறார்கள் என்பதும் அதில் காண்பிக்கப்படுகிறது. அது வேறு விஷயம். அதுபோன்று இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்முடைய மனிதர்களுக்கு இடையிலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடி கொடுப்பது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். கட்டாயமாக இந்த சாஸ்திரத்தின் மூலம் இந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கும். நமக்கு ஒரு நோய் வருகிறது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் முதல்ல என்ன பண்ணுறார், ஒரு சில டெஸ்டெல்லாம் வச்சு நம்மளை டயக்னைஸ் பண்ணுறார்.
டயக்னைஸ் பண்ண பிறகு அவர் மருந்து கொடுக்குறார். சில நேரங்களில் உனக்கு சர்ஜரி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கொடுக்குற மருந்தை அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்குற மருந்து நம்முடைய நோயை குணப்படுத்தும் என்கிற நம்பிக்கையில் அந்த மருந்தை உட்கொண்டு வருகிறோம். குணமாகி விடுகிறது. இது சிலருக்கு மருந்து வேலை செய்ய மாட்டேன் என்கிறது, குணமாக மறைக்கிறது. உடனே அடுத்த டாக்டரை போய் பார்க்குறோம், அவர் வேற ஒரு மருந்து கொடுக்குறாரு, அதுலேயும் குணமாகலை. அதுக்கப்புறம் சரி மருத்துவத்துறையே மாற்றுவோமே, அலோபதிக்கு பதிலாக ஆயுர்வேதம் போகலாம், சித்தா போகலாம், எல்லாம் முயற்சி செய்கிறோம். மனிதன் தன்னுடைய முயற்சியிலிருந்து விடுபடுவதே இல்லை. மாற்று முயற்சிகளை அவன் யோசித்து கொண்டே இருப்பான். அப்பொழுது முதல் டாக்டர் கொடுத்த மருந்து தவறா, இல்லை இரண்டாவது டாக்டர் மருந்தை மாற்றி கொடுத்தாரே அவர் செய்தது சரியா அல்லது தவறா? அலோபதியிலிருந்து ஆயுர்வேதத்துக்கு போகிறோமே, இப்போ அலோபதி என்பது நமக்கு ஒத்துப்போகவில்லை, நம்மை குணப்படுத்தவில்லை என்கிற எண்ணத்தில் நாம் ஆயுர்வேதம் இல்லை சித்தா என்று போகிறோமே, நாம் எடுக்கும் முடிவு சரிதானா? இப்படி நிறைய கேள்விகள் வரும். இத்தனை கேள்விகளுக்கும் ஜோதிடத்தில் ஆன்சர் இருக்குது. அத்தனை கேள்விகளுக்கும் ஆன்சர் இருக்குது. இது எல்லாமே கர்மா பேஸ்டு தான். இந்த கர்மா அப்படிங்கிறது ஜென்மமாக நம்மை தொடர்ந்து வருகிறது என்று நம்மளுடைய ஆயுர்வேதம் சொல்கிறது. வாசனை என்று பெயர். போன ஜென்மத்தில் முடிவாகாமல் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் இந்த ஜென்மத்தில் தொடரும். இப்போ ஒருத்தர் ஒரு நோயில் இறந்து போகிறார் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போதே நோயாக பிறப்பார். ஏன்னா அந்த நோயினுடைய தாக்கம் இன்னும் முடியல அவருக்கு. ஸோ அப்போ ஒரு ஜென்மத்துக்கும் அடுத்த ஜென்மத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நாம் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், எந்த தாய் தந்தைக்கு பிறக்கிறோம், இதெல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இந்த கர்மாவினுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக வைத்துத்தான் நமது கேள்விகளுக்கு, அதாவது விடை தெரியாத, நமக்கு தெரிந்த விஞ்ஞான அறிவை கொண்டு நமக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விடை பெற முடியும். அதற்கு நமக்கு உதவக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரம். நான் என்னுடைய முதுகை தட்டிக்கலை, பெருமையாக சொல்லிக்கலை. இதுவரை 1000, 2000, 3000 ஜாதகங்கள் இந்த 24 வருஷத்தில் நான் பார்த்து பலன் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லும் பலன்கள் சரியாக இல்லை என்ற ஒரு ஃபீட்பேக் எனக்கு கிடைத்தால் அப்பொழுதே நான் இதை விட்டு வெளியே வந்திருப்பேன். ஆனால் நான் 24 வருடமாக நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் சொல்லும் பலன்கள் ஒரு சில பேருடைய துன்பத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு சில மாற்றங்கள், இது எல்லாமே செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நிறைய அந்த மாதிரி சொல்லலாம். இன்னொரு 3 மாதத்தில் உன்னுடைய தாய் இறந்து விடுவார், கேன்சர் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தை அந்த பெண் என்னிடம் எடுத்து வந்தார். 2 விதமாக நான் இதை அணுகினேன். பிரஷ்னம் என்று ஒரு முறை இருக்கிறது, ஜாதகத்தை பார்ப்பதும் ஒரு முறை இருக்கிறது. ஜாதகத்தில் அவங்க கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம்.
பிரஷ்னம்ங்கிறது அவங்க வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாவுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வருவாங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லும் முறை தான் பிரஷ்னம் என்று பெயர். இதை தமிழில் வந்து கொச்சப்படுத்துகிறாங்க, பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தவறான வார்த்தை அது. பிரசன்னம் என்றால் மலர்ந்த முகம் என்று அர்த்தம், பிரஷ்னம் என்றால் கேள்வி என்று அர்த்தம். இது கூட சரியாக சொல்ல தெரியாத ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. அவங்க அதில் புஸ்தகமும் போடுறாங்க, பப்ளிஷர்ஸும் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை வாங்கி படிச்சுக்கிட்டு இன்றைக்கும் பிரசன்னம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறு. அந்த பிரश्னத்தில் எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. நல்ல வேளையாக அவங்க ஜாதகமும் அதோட ஒத்துப்போச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த டேட்டா கரெக்டாக இருந்தது. அப்போ நான் அவர்களிடம் சொன்னேன், இன்னொரு 2 வருடத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் 2 வருடம்தான் என்னால் அந்த ஜாதகத்தை வைத்து உறுதி கொடுக்க முடியும். இப்பொழுது அவர்களுக்கு எந்த விதமான மரணமும் கிடையாது, என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி அனுப்பினேன். சரியாக 2 வருடம் 3 மாதம் கழித்து அந்த ஜாதகம் யாருடைய ஜாதகத்தை பார்த்தேனோ அவருடைய கணவரும் அந்த பெண்ணும் என்னிடம் வந்தார்கள். அந்த கணவருக்கும் ஜோதிடமெல்லாம் நிறையா தெரியும். அது சொன்னால் எனக்கு ரொம்ப குழம்பித்து. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இப்போ 2 வருஷம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லி முடித்து அவங்க போயாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட நியூஸ் வருது, அந்த நபர் இறந்து விட்டார் என்று. அப்போ அந்த 2 வருஷம் 3 மாதம் அவருடைய ஆயுளை யாரும் நீட்டவில்லை. ஆயுள் சரியாக 2 வருடம் 3 மாதம் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டிய விஞ்ஞானம், மெய்ஞானத்தோடு கூடிய விஞ்ஞானம் தான் இந்த ஜோதிடம். இது ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என்கிட்ட நிறையா உதாரணங்கள் இருக்குது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளவு உயர்ந்த ஒரு சாஸ்திரம். ஆனாலும் இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அது சரியாக வரலன்னொன்னே இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குகிறோம் இல்லையா? அது மாதிரியும் இந்த ஜோதிடக்கலையை முறையாக படிக்காத ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். ப்ரொஃபஷனலாக அவர்கள் காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் அரையும் குறையமாக படிச்சுவிட்டு ஏதோ மனசுக்கு தோணினதெல்லாம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். அது நம்மளுடைய சமுதாயத்தின் என்ன நெகட்டிவ் பாயிண்ட் தான் அது. ஆனால் முறையாக படித்த ஒரு ஜோதிடரை அணுகி நாம் முறையாக அதை ஆராய்ச்சி செய்தோம் என்றால் நமக்கு சரியான பதில் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி அணுகும் பொழுது இந்த கர்மா தியரியை பேஸ் பண்ணி தான் அணுகணும். கர்மாக்கள் 2 விதமாக சொல்வார்கள், திருட கர்மா அதிருட கர்மா என்று சொல்வார்கள். திருடம் என்றால் கண்ணுக்கு தெரிந்தது, அதிருடம் என்றால் கண்ணுக்கு தெரியாது. அது என்ன கர்மா என்று பார்த்து அது எந்த விதத்தில் இவரை பாதிக்கும் என்பதை கண்டுபிடித்து சொல்வது தான் ஒரு முறையாக பயின்ற ஜோதிடருடைய ஒரு திறமை, ஒரு கடமை. இப்படி இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே அரையும் குறையமாக படித்துவிட்டு மக்கள் தவறான பலன்களை சொல்லுவதாலும் காலங்காலமாக நம்மிடையே இருக்கும் ஒரு சில மூட நம்பிக்கைகள் காரணமாகவும் இந்த ஜோதிட சாஸ்திரம் எந்த அளவுக்கு முறையாக வளர வேண்டுமோ அந்த அளவுக்கு வளராமல் போய்விட்ட ஒரு துயர நிலையும் இருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டும். இந்த ஜோதிடத்தை ஆதாரமாக வைத்து அதிலே சில மூட நம்பிக்கைகளை புகுத்தி நம்மை திணற அடிக்கிறார்கள் மக்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, சுத்த ஜாதகம் அப்படின்னு. அந்த 12 கட்டமும் எம்டியாக இருந்தால் தான் சுத்த ஜாதகம். 12 கட்டத்தில் ஒரு கிரகம் போய் உட்காந்துருத்து அப்படின்னா போச்சு, அங்கே இருக்கிற சுத்தம் போயிடுத்துன்னு அர்த்தம். கிரகம் என்றால் கிரகணம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. கிரகம் என்றால் பீடித்தல். இட் இஸ் கேப்சரிங் யூ. சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை ஜோதிடம் பயிலாதவர்களுக்கும் ஜோதிடம் அறியாதவர்களுக்கும் இந்த சாஸ்திரத்தின் மேன்மைகளில் என்னென்னலாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாப்பிக்கில் இதை பற்றி நாம் பேசலாம் என்று இருக்கிறோம்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 வாரத்தில் நான் பேசினதில் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு சயின்டிஃபிக் சப்ஜெக்ட், நம்பர் 1. நம்பர் 2, இட் ஹஸ் காட் எ லாஜிக். திஸ் லாஜிக் இஸ் பேஸ்ட் ஆன் கர்மா தியரி. இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி நான் வந்து எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தமிழ் கஷ்டமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது. அடுத்த வாரம் எங்கள் அப்பாவோட நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.